மார்க்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் போற சிச்சுவேஷன்ல நிறைய பேருக்கு நிறைய கேள்வி இருக்கும். நம்ம ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இப்போ இன்வெஸ்ட் பண்ண கரெக்டான டைமா, கேஷை யூஸ் பண்ணமா இல்ல கண்டினியூ பண்ணுமா, எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும். அதுக்கு தான் ஆஸ்க் M2W எனிதிங். நம்ம பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் ரிலேட்டட் டவுட்ஸ்க்கு டைரக்டா எங்க எக்ஸ்பர்ட்ஸே ஆன்சர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ். ஆனா எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? சிம்பிள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்களோட டவுட்ஸை ஷேர் பண்ணுங்க. Ask M2W anything because the right advice matters. Friends, இந்த முதலீட்டு களம் பதிவில் நாம பேச போற தலைப்பை கொடுத்திருக்கிறவர் நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர் அண்ட் ட்விட்டர் ஹேண்டில் காளீஸ்வரன். அவருடைய ஹேண்டில் பெயர் வந்து கைலாஷ் ஆஸ்டன். அவர் கேட்குற கேள்வி என்னன்னா, ஹவு டு அப்ரோச் அ ஸ்டாக் விச் யூ வில் ஹோல்ட் ஃபார் 30 years அப்படின்னு கேட்கிறார். கிட்டத்தட்ட இதை வேற விதமா சொல்லணும்னா, ஹவு வில் யூ பை அ ஸ்டாக் விச் யூ வில் நெவர் செல். ஏன்னா 30 வருஷத்துக்கு நீங்க ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுடைய முதலீட்டு வாழ்க்கையில பெரும் பகுதிக்கு அந்த பங்கை நீங்க வச்சுக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டர்பிரனர்ஸ் எப்படி அவங்க கம்பெனியை 30 வருஷத்துக்கு ரன் பண்றாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும். ஒரு நல்ல ஆண்டர்பிரனர் தன்னுடைய பங்கை விற்காம 30 வருஷம் வச்சிருக்காருல, கம்பெனியை ரன் பண்றாருல, அவர் இந்த பிசினஸை வித்து இன்னொரு பிசினஸ் வாங்கணும்னு யோசிக்கல. இல்ல 80sல ஹீரோ மோட்டார்ஸை ஸ்டார்ட் பண்ண போது பிரிஜ்மோகன் முஞ்சால் யாருக்கு இந்த கம்பெனியை விற்கலான்னு நினைக்கல, எப்படியாவது ஹோண்டா தலையில கட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கல. ஹோண்டாக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது கூட அவங்க தங்க கம்பெனி எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, எப்படி அதை தக்க வச்சுக்கிறதுன்னு தான் முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த மைண்ட் செட் ஆஃப் ஹோல்டிங் ஆன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் அந்த மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். ஒரு விஷயத்தை என்னால ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும்ன்ற ஒரு உறுதியும் தீர்மானமும் நம்பிக்கையும் அதன் மேல ஒரு பிணைப்பும் ஏற்பட வேண்டும். இந்த பிணைப்பு சரியான இடத்துல ஏற்படணும். நீங்க பாட்டுக்கு போயிட்டு 8K மைல்ஸ்ல அந்த பிணைப்பை ஏற்படுத்திக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அல்லது இன்னைக்கு வெகுவாக சரிஞ்சிருக்கக்கூடிய பல பார்மா கம்பெனியை வாங்கியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்க அந்த பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமோ அங்க மட்டும்தான் அதை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட், என்னுடைய முதலீட்டு வாழ்க்கையில நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ரொம்ப அதிகம் இல்லை. நான் மார்க்கெட்டுக்கு வந்தப்ப கவனிச்சதுல HDFC சொல்லலாம், ITC சொல்லலாம், ஹிந்துஸ்தான் லீவரை சொல்லலாம், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் அதை சொல்லலாம். இப்படி ஒரு ஸ்மால் செட் ஆஃப் கம்பெனிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இந்தியன் கம்பெனிஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. எப்படி தெரிய ஆரம்பிச்சது? அந்த கம்பெனியினுடைய குவாலிட்டிஸ், மேனேஜ்மெண்ட் கிரெடிபிலிட்டி, அவங்களுடைய கமிட்மெண்ட் டு growth, அவங்க எப்படி ஃபியூச்சருக்கு பிளான் பண்றாங்க, இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது இந்த கம்பெனிஸ் நம்ம 30 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு உருவாகிறது. முதல்ல நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஃபாரின் ஓரியன்டா இருந்தது. HDFC ஃபாரின் கிடையாது, பட் மற்றதெல்லாம் சொல்றேன். இந்த இந்தியன் கம்பெனிஸ் தெரிய ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது நிறைய கம்பெனிஸ் தெரிய ஆரம்பிக்குது, கொஞ்சம் இல்லை. IPO வந்த அன்னைக்கே எனக்கு மேரிகோ ஒரு கிரேட் கம்பெனிங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. IPO வந்த போதே பிடிலைட் நல்ல கம்பெனிங்கிறது தெளிவா தெரிஞ்சு. ஏன்னா அந்த துறையிலேயே அல்லது சார்ந்த துறையில நான் இருந்ததுனால அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது எனக்கு கிளியரா புரிஞ்சுது. அண்ட் மேனேஜ்மெண்ட்டை பத்தி ரொம்ப தெளிவா தெரிஞ்சதுனால அந்த கம்பெனியை பெட் பண்ணலான்னு தோணுச்சு. IPO வர அன்னைக்கே எனக்கு கோட்டகை பத்தின ஒரு பார்வை அந்த மாதிரி வந்தது. ஸோ சில பேர் மட்டும்தான் அந்த IPO ஸ்டேஜ்லயே நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்ச வேலைகள் அப்படி. நிறைய கம்பெனிஸ் கன்சர்வேட்டிவா இருக்கிறதுனால அந்த கம்பெனிஸ் நமக்கு 30 வருஷம் வச்சுக்கணும்னு தோணாது. அதுல முக்கியமான கம்பெனின்னு சொல்லணும்னா சுந்தரம் ஃபைனான்ஸ் சொல்லுவேன். ரொம்ப கன்சர்வேட்டிங்க, அதனால அவங்கள பார்க்க வேண்டாம் அப்படின்னு நம்மளே ஒதுக்கிக்கிறோம். ஒரு மிகப்பெரிய தவறை செய்யறோம். இது சுந்தரம் ஃபைனான்ஸ்ல மட்டும் நடக்கல, பல பேர் இதை முருகப்பா குரூப்ல பண்ணிருக்காங்க. பாம்பேல இருந்தோ குஜராத்ல இருந்தோ வந்தவங்க இந்த ஷேரை 30 வருஷம் வச்சிருக்காங்க. நாம என்ன பண்றோம்னா 7-8 வருஷத்துல வித்துட்டு அடுத்ததுக்கு போயிடுறோம். இன்ஃபோசிஸ்ல இதை நிறைய பேர் பண்ணிருக்காங்க. எவ்வளவு ரெசிடென்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா கிட்ட இன்ஃபோசிஸ் 30 வருஷமா இருக்குன்னு பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கும். எக்ஸப்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அதை ஏதோ ஒரு கரன்சி மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஸோ 30 இயர்ஸுக்கு நீங்க ஒரு ஸ்டாக்கை வச்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஒரு கரன்சியா பார்க்க கூடாது, அதை ஒரு பிசினஸா பார்க்கணும். நீங்க உங்களை ஒரு பிசினஸ் ஓனரா பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க விற்க மாட்டீங்க. இது ஈஸி இல்லைங்க, இதுக்கு நிறைய பக்குவம் வேணும். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, சோசியல் மீடியால பாருங்க, யூடியூப்ல பாருங்க, டெலிகிராம்ல அட்வைஸ பாருங்க, வாட்ஸ்அப்ப பாருங்க, உடனடியா என்ன ஏறும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. 30 வருஷத்துக்கு எது ஏறும்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க தங்களை
ஒரு பிசினஸ் ஓனரா பார்க்கவே நினைக்கல. அவங்க தங்களை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு கரன்சி ட்ரேடர் மாதிரி பாக்குறாங்க. இன்னைக்கு இந்த கரன்சி, நாளைக்கு இன்னொரு கரன்சி, 3 நாள் இன்னொரு கரன்சி. கரன்சிக்கு பதிலாக ஸ்டாக்கே ஒரு கரன்சி தான். அதை வச்சுட்டு இதை கொடுத்து இன்னொன்னு வாங்கணும். கிட்டத்தட்ட இது ஒரு புரோக்கர் மென்டாலிட்டி. எந்த சொத்து மேலேயும் அவங்களுக்கு ஒரு பிடிப்பு வராது. ஏன்னா அந்த சொத்தை அவங்க நேசிக்கல, எவ்வளவு புரிஞ்சுக்கணுமோ அந்த அளவு புரிஞ்சுக்கல. அதனால அவங்களுக்கு அந்த ஈர்ப்பும் நம்பிக்கையும் வளரல. 30 இயர்ஸ்க்கு நீங்க ஹோல்ட் பண்ணோம்னா நிச்சயமா நீங்க ஈர்ப்பு, நம்பிக்கை, புரிதல், கன்விக்ஷன் எல்லாத்தையும் வளர்க்கணும். இதை பண்ணீங்கன்னா எல்லா தருணங்களையும் நீங்க வந்து டைட்டா ஹோல்ட் ஆன் பண்ணுவீங்க. ஸ்டாக்கு கமாடிட்டி ஸ்டாக்ஸ்ல இதை பில்ட் பண்ணக்கூடாது. 30 இயர்ஸ்க்கு எந்த கமாடிட்டி ஸ்டாக்கையும் நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடாது. அது பீக் சைக்கிள் போகும்போது விற்கணும், பாட்டம் சைக்கிள் போது வாங்கணும். நான் 30 இயர்ஸா ஒருத்த கமாடிட்டி ஸ்டாக்கை வச்சிருக்கேன்னு சொன்னா அவனுக்கு இந்த சப்ஜெக்டே தெரியலன்னு அர்த்தம். ஸோ கமாடிட்டி அல்லாத பங்குகள் தான் உங்களுடைய ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட், உங்களுடைய ஜோன் ஆஃப் பர்சியூட். அந்த ஜோன்ல தான் நீங்க தேடணும். அதுல எந்த கம்பெனியும் 30 வருஷத்துல ஒரு உச்சத்தை தொடும், எந்த இண்டஸ்ட்ரி ஏர்லி ஸ்டேஜில் இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரி 30 இயர்ஸ்க்கு க்ரோ ஆகும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சொல்லணும்னா வெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் செயின்ஸ் இருக்கு, QSR ஃபுட் செயின்ஸ் இருக்கு. அதெல்லாம் 30 இயர்ஸ் இருக்கக்கூடியது. 30 இயர்ஸ் நின்னது. இன்னைக்கு பெரிய வேல்யூவேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு ஸ்டார்பக்ஸை சொல்லணும். என்ன வேல்யூவேஷன்? இந்தியாவில் அந்த மாதிரி வாய்ப்புகள் நமக்கு வரணும். வரும்போது அதை நம்ம பார்க்கணும். பார்த்து அதுல நம்மளுடைய புரிதலையும் கன்விக்ஷனையும் பில்டு பண்ணணும். இதுலயும் அவசரப்படக்கூடாது. இப்ப அவர் கேட்டிருக்காரு 30 இயர்ஸ்க்கு எப்படி கன்விக்ஷனை பில்ட் பண்ணணும்னு. இது ஏதோ ஒரு மாச விஷயம் இல்ல. பில்ட் பண்றதுக்கே 2-3 வருஷம் நம்ம உழைக்கணும். சரி சார், 2-3 வருஷம் உழைச்சிட்டா இப்ப அது கன்விக்ஷன் வரலையே, அது நெகட்டிவா இருக்கேன்னா அடுத்ததுக்கு போகணும். கீப் ட்ரை. சோ இந்த கன்விக்ஷனை எங்க பில்ட் பண்றோங்கிறது ஒரு இடம் 2 இடம் பத்தாது. 10 இடம் 20 இடத்துல நம்ம தேடணும். இந்த தேடல் தான் நம்மள அந்த கன்விக்ஷன் நோக்கி கொண்டு போகும். ஸோ 20 கம்பெனிஸை நம்ம பர்சியூ பண்ணனா அதுல 4, 3, 5 வரும். அந்த 5ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வளர்த்துக்கிட்டே போகணும். இந்த தேடலும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பேரலா நடக்கணும். இந்த தேடல் வளர வளர அது ஒரு கன்க்ளூஷனை நோக்கி போக போக அது நமக்கு உறுதியான ஒரு பிடிப்பினையை கொடுக்கும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிவேகமாக வளர வேண்டும். மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா அது தக்க தருணமாக அமையும். 30 இயர்ஸ்க்கு உண்டான பர்ஃபார்மன்ஸை அந்த டைம்லி ஆக்ஷன் நமக்கு கொடுத்துரும். 2020ங்கிறது அது மாதிரியான ஒரு காலகட்டம் தான். அதுல பண்ணவங்க பல பேர் 30 இயர்ஸ்க்கு ஸ்டாக்கை வச்சுக்க போறாங்களாங்கிறதான் பார்க்கணும். எனக்கு இந்த புது ஐடியா பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த பழைய ஐடியா வித்துட்டு புது ஐடியா வாங்குறேன். இது இந்த 30 இயர் தேடல்ல வரவே கூடாது. So if you want to really own a company for life, you should not look at it as a currency. You should look at it like a business owner. You should never trade it for anything and you should have patience. அந்த பொறுமை, காத்திருப்பு, உறுதியான கன்விக்ஷன் அண்ட் ஒரு ஓனர் மைண்ட் செட் இதெல்லாம் இருந்ததுனாக்கா நிச்சயமா உங்களால 30 இயர்ஸ்க்கு ஒரு 5 ஸ்டாக்கை வாங்க முடியும். அந்த 5 ஸ்டாக் உங்களுக்கு 100 பேக்கராக கூட அமையலாம். ஆனால் ஒரு 100 பேக்கர் வாங்க ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாசமோ ப்ரிப்பரேஷன் பண்ணா பத்தாது. அந்த ப்ரிப்பரேஷனே சில ஆண்டுகளுக்கு ஓடணும். சில ஆண்டுகள் கழித்து அந்த ப்ரிப்பரேஷன் நிறைவுக்கு வரும்போது உங்க பொசிஷனும் அந்த ஸ்டாக்ல கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வெறும் க்ரூஸ் கண்ட்ரோல் மோட்ல வேடிக்கை பார்த்துட்டே உங்க பயணத்தை தொடரணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி டு பை கம்பெனிஸ் which you will never sell. 30 இயர்ஸ் இல்ல, அதை கடந்தும் கூட உங்களுடைய முதலீட்டு பயணம் தொடர வேண்டும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.